அனைவருக்கும் வணக்கம். சற்று மொழியாக அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாகியுள்ளது. இது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மற்றும் மிதமான மழையை தரும், குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமான பாதிப்பு ஏற்பட போகும் என்பதுதான் பிரீஃபாக அந்த செய்திக்குள்ள சொல்ல வராங்க. அண்ட் குறிப்பாக நம்ம சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்ன்ட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் எந்த மாவட்டத்தில் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக ஒரு புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்கள் இந்த குறிப்பில் சொல்லியிருக்காரு. குறிப்பாக 7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி வானிலை எதிர்கூறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக ஒரு புதிய காற்றுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக எனவும், இது பார்த்திங்கன்னா மிக வலுவான ஈரப்பதத்துடன் கொண்ட ஒரு கீழே காற்றுடன் இணைந்துள்ளதாகவும், ஏற்கனவே இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதியினுடைய வளிமண்டல தம்பல் நிலை ஒன்று காணப்படுகிறது எனவும், இதன் பார்த்திங்கன்னா இந்த காற்று சுழற்சி அடுத்த 47 மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்கு வங்காள விரிகுடா மற்றும் அந்த பகுதியை அண்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறாங்க. இந்த செய்தி குறிப்பில் சொல்ல வராங்க. தற்போது அண்மையாக என்ன சொல்ல வராங்கன்னா, இதனால் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கும் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இலங்கையினுடைய பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் அப்படின்றும் செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு, கிழக்கு, மத்திய மற்றும் வடமத்திய, தென் ஊவா, வடமேல் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்கள் கனமழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இலங்கையினுடைய பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைத்தும் நிலம் தன்னுடைய நிலவரம்பை எட்டியுள்ளதாக சொல்கிறாங்க. எனவே இந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக 50 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வந்து கிடைப்பதால் அப்பகுதியில் வெள்ள நிலைமைகள் ஏற்பட வாய்ப்புண்டும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை ஒரு தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேலும் இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதோடு எதிர்வரும் 15/12/2025 அன்று மீளவும் மற்றும் ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாக வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.